வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. அதே விலையை அப்படியே கொடுக்கிறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க. வணக்கம். சுப்பிரமணியம் அவர்கள் நாமக்கல் எம்ஜிஆர் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவர் மேலே பெரிய அன்பு வச்சுருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லாட்டி ஏதோ டிவி ஷோலாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஆகி போயிடும். எனக்கு இவர் எப்போ பழக்கம்னா, மலேசியாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வச்சார். தாமோதரன் அப்படின்ட்டு தைப்பிங்கிற ஊரில் அவர் தீவிரமான தலைவருடைய ரசிகர். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிருந்தோம். அப்போ இவர் மேக்கப் இல்லாமல் உட்காந்துருந்தப்போ யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாயந்தரம் ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா அசந்து போயிட்டேன். எல்லாம் பக்காவாக இருந்தது, பாடி லாங்குவேஜ் எல்லாம். அப்புறம் பொதுவாக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிற அழகு சாத விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் உண்மையிலேயே ஆடி போயிட்டேன். இப்போ தலைவர் மாதிரியே இந்த ஏரியா இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நானும் ஒரு நடிகராக இருக்குதுனால தெரியும். அதில் உள்ளதுக்குள்ளே ரிஸ்க்கான ஆப்ரேஷன் அதுதான். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன வேற ஒரு பிரபல நடிகர் அதை பண்ணலான்ட்டு இருந்தார் வேறு காரணத்துக்காக. ஏன் பண்ணலன்னு கேட்டதுக்கு அது ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன், அதனால தான் பண்ணலன்னாரு. நான் இவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு. இருந்தால் தலைவர் மாதிரி இருப்போம், இல்லாட்டி போய் சேரும் சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பாசம் உள்ளவர் அவர். அந்த பாசத்துக்காகத்தான் இன்றைக்கி இந்த உழைக்கும் கைகள் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா பொதுவாக எனக்கு தலைவர் மாதிரி யாராவது நடித்தா எனக்கு உண்மையிலேயே பிடிக்காது. நான் நடித்தாலே எனக்கு கோபம் வரும், ஏன்னா அது மாதிரி வராது. அவர் மேலே மிகப்பெரிய பற்று வச்சுருக்குனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நானே ஆசைப்பட்டேன். உடனே சரின்னு சொன்னேன். உழைக்கும் கைகள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் கையெழுத்து போடையிலே உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லித்தான் போடுவார். ஸோ அதை வச்சிருக்கையிலேயே அவர் மேலே இருக்கிற பற்று தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் அதை ஊறி போச்சு அவருக்கு. அப்படியே அவருடைய பாடி லாங்குவேஜ், சிரிப்பு எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்குது. நிச்சயமாக தலைவருடைய பல நல்ல தத்துவங்கள் இந்த படத்தில் இடம்பெறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நல்ல சண்டை காட்சிகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஜாகவர் தங்கம் கம்பு சண்டையில் அவர் தான் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்களில் கிங் யாருன்னு கேட்டால் ஜாகவர் தங்கம் தான் கம்பு சண்டையில். ஸோ இப்படி நல்ல ஜாம்பவான்கள் சேர்ந்துருக்காங்க. குமரகுருபரன் அவர்கள் இதை பெருமையுடன் வழங்குறாரு. சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாங்க. இசை சங்கர் கணேஷ் சார். எனக்கு நான் சினிமாவில் நடிக்க வந்த காலத்துலேருந்து தெரியும். என் முதல் படம் சட்டமன் கையில். அப்போ இருந்து எனக்கு அவர் பழக்கம் ரொம்ப. நான் அவருடைய கம்போசிங்கெல்லாம் நான் கூட உட்காந்துக்கிறேன். வாழ்க்கை சக்கரன் நான் நடித்த படம் அவர் தான் கம்போசிங்கு. அவர் சங்கர் கணேசன் பேர் வந்தோடனே அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஸோ இப்படி எல்லா நல்ல உள்ளங்களும் இணைந்து ஒரு நல்ல உள்ளத்தை பற்றி எடுக்கும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தங்க விலை கூடிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட கூடுதல் அமௌண்ட் இரட்டிப்பு லாபத்துடன் கிடைக்கும். புதிய வானம், புதிய பூமி, புதிய பூமி, புதிய பூமி. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஆஹா
புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார், இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. La 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 la, oh, 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 la 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 la. தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு, அதே விலைய அப்படியே கொடுக்கறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு, ஏழை வழியை மட்டும் தடுத்து நிக்குது மேடு மேடு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. ஏழைப்படும் பாடு
வீடு ஏழைப்படும் பாடு அதில் எழுந்து நிக்குது வீடு அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாதவே எடுக்கணும் இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாதவே எடுக்கணும் அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம் போட்டு பிடிக்கணும் கேளம்மா கேளு கேளம்மா சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு தவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும் பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும் தவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும் பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும் குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும் குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும் ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தேனும் ஆறா ஓடணும் பாலும் தேனும் ஆறா ஓடணும் கேளம்மா கேளம்மா சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு ஆலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டா நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும் கேளம்மா கேளு கேளம்மா சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு ஏழை வழியை மட்டும் தடுத்து நிக்குது மேடு மேடு கேளம்மா சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு அதே விலைய அப்படியே கொடுக்கறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை தூயநிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தூயநிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை மேக வீதியில் நடப்பாள் உயர்
துணை இருப்பாள் மலைமொழி தொடுவாள் மலர் மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல் நான் இல்லை ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தங்கம் விலை கூடிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்கறதை விட கூடுதல் அமௌண்ட் இரட்டிப்பு லாபத்துடன் கிடைக்கும். மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வென்றாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. அதே விலைய அப்படியே கொடுக்கறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தங்கம் விலை கூடிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்கறதை விட கூடுதல் அமௌண்ட் இரட்டிப்பு லாபத்துடன் கிடைக்கும். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே நின்றிருப்போம், கடமையின் வழியே நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய கண்களை திறந்து வைப்பார். பொறுத்தவர் எல்லாம் பொங்கி எழுந்தே மூடிய
மூடிய கண்களை திறந்து வைப்பார். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும். உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம். தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. அதே விலைய அப்படியே கொடுக்கறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க. சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே. சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே. முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. தாமரை பூத்த தடாகங்களே உம்மை தந்த அக்காலத்திலே. தாமரை பூத்த தடாகங்களே உம்மை தந்த அக்காலத்திலே. எங்கள் தூய்மை சகோதரர் சூழ்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே, சொல்லவோ ஞாலத்திலே. சித்திரச் சோலைகளே உமை நன்கு பாரினிலே. முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. ஆர்த்திடும் எந்தீர கூட்டங்களே உங்கள் ஆதி எந்தம் சொல்லவோ. ஆர்த்திடும் எந்தீர கூட்டங்களே உங்கள் ஆதி எந்தம் சொல்லவோ. நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ, உதித்தது மெய்யல்லவோ. தங்க நகைய அதிக விலைக்கு விற்பனை செய்யணுமா? தங்க நகையோட மார்க்கெட் மதிப்பு அப்படியே கிடைக்கணுமா? இன்னைக்கு தங்க விலை கூடி இருக்கு. அதே விலைய அப்படியே கொடுக்கறது பெஸ்ட் மணி கோல்டு தாங்க.